ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங். இன்றைக்கி வந்து டே ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்றுக்கு ஒரு நைட்டு ஒரு 8 மணிக்காட்ட அம்மா வீட்டிலேருந்து வீட்டுக்கு வந்தேன். இன்றைக்கி காலையில் காஃபி வைக்கும் போதே இந்த 3 நாளாக காஃபி குடித்தது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அந்த காஃபி குடிக்கிற ஒரு 10 நிமிஷத்தை வந்து அரை மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி உட்காந்து ஜாலியாக கதை பேசிட்டு இந்த குட்டீஸுங்களோடனா விளையாடிக்கிட்டே அந்த காஃபி குடிச்சு முடிச்சுட்டு அக்காங்க, நான், அம்மா எல்லோரும் சேர்ந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு செம்ம ஜாலியாக போச்சு. இன்றைக்கி எனக்கு மட்டும் காஃபி போடும்போது அங்கே செம்மையாக இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன ஃபீலிங்காக போச்சு. இந்த மாதிரி நீங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு வந்து 5ஆந்தேதி இன்றைக்கி மண்டே தான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன். அதனால தான் வந்து ஊருக்கு கிளம்பி போயிருந்தோம். சண்டே வந்து ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே. ஸோ அதனால் வந்து சாட்டர்டே நைட்டே வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவும் செய்யலை. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கேசரினா ரொம்ப பிடிக்கும். கேசரி கிளறியாச்சு. கிளறிட்டு அதுக்கப்புறம் உளுந்த வடை, சாம்பார் இதை தான் ரெடி பண்ணியிருந்தேன். மதிய லஞ்சுக்கு வந்து அப்படியே வந்து சாப்பாடு சாம்பாருன்னு விட்டாச்சு. சண்டே அதுமா சோத்தில் சாம்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 4 மணிக்கட்டு தான் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தான் கேக் வெட்டினோம். கேக் வெட்டி முடிக்கிறதுக்குள்ளே என்னை எப்படா வெட்டுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு கேக் ரொம்ப ஃபீல் பண்ணிடுச்சு. போட்டு பாடாப்படுத்திட்டாங்க பசங்கள்லாம் சேர்ந்து. எனக்கு டே இப்படி தான் போச்சு. உங்கள் டே எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.